தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ டிஸ்பிளே தெரிகிற மாதிரி ஸ்டேட்டஸ் வீடியோ அவி மியூசிக் பிளேயர் மூலமாக உங்களோட பிக்சரை ஆட் பண்ணி எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்டு வரை பார்த்தீங்கன்னா உங்களோட பிக்சரை ஆட் பண்ணி அழகாக உங்களுக்கான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் கிரியேட் பண்ண முடியும். இப்போ எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அவி மியூசிக் பிளேயரை ஓப்பன் பண்ணதுன்னு எந்த பாட்டை எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த பாட்டை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு வந்து ஸ்வைப் பண்ணுங்கள். ஸ்வைப் பண்ணது இப்போ நம்மளோட டெம்ப்ளேட் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு மேலே பாக்ஸ் மாதிரி ஒரு நிறைய ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி கீழே அப்லோட் ஃப்ரம் ஃபைல் அப்படின்னு உங்களுக்கு ரெண்டாவதாக கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க அந்த டெம்ப்ளேட்டை வந்து செலக்ட் பண்ணுங்கள். நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணது சைடில் வந்து ஒரு பாக்ஸ் வந்து ஆட் ஆகிருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது உங்களுக்கு அந்த டெம்ப்ளேட் வந்து டிஃபால்ட்டாக இப்படி தான் இருக்கும். இதை வந்து இப்போ கஸ்டமைஸ் பண்ணலாம். மேலே உள்ள பென்சில் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஆடியோ ப்ரொவைடர் கீழே உள்ள பேக்ரவுண்ட் இமேஜ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இமேஜ் அப்படின்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி இமேஜ்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். சைடில் அதை கிளிக் பண்ணிட்டு கஸ்டமைஸ் சைடில் பாக்ஸ் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி பிக் இமேஜ்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களோட இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. நான் ஒரு இமேஜ் வந்து செலக்ட் பண்ணுறேன். நான் இந்த பிக்சரை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணது நம்மளோட பேக்ரவுண்ட் பிக்சர் வந்து ஆட் ஆகிடுச்சு. நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இமேஜையும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பிக்சருக்கு மேலே ஒரு பிளர் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணலாம். நான் கார்னர் ஃபுல்லாக உங்களுக்கு பிளர் ஆகும். சென்டரில் பிக்சர் நல்லா தெரியறதுக்காக அந்த பிளர் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணலாம். ஆடியோ ப்ரொவைடர்லேருந்து ரெண்டாவது இமேஜ் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஜெனரலில் கிளிக் பண்ணி இதை வந்து விசிபிள் பண்ணுங்கள். விசிபிள் பண்ணினா உங்களுக்கு சென்டரில் பிக்சர் நல்லா தெரியும். கார்னர் ஃபுல்லாக உங்களுக்கு ஷேடோவாக இருக்கும். இது மேலே ஒரு ஓவர்லே ஆட் பண்ணியிருப்போம். அதை வந்து எனபிள் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து மூணாவது ஆடியோ ப்ரொவைடர்லேருந்து மூணாவது பிக்சர் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த சைடில் உள்ள பார்டர் வந்து ஆட் பண்ணலாம். அதுக்கு இமேஜ்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். கஸ்டம் சைடில் உள்ள பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிவிட்டு பிக் இமேஜ்ன்றதை கிளிக் பண்ணி அந்த நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க அந்த பார்டர் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணுங்கள். நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணது நம்மளுக்கு பார்டர் வந்து ஆட் ஆயிடுச்சு. அதே மாதிரி இதையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதுக்கடுத்து உள்ள பார்ஸ் வந்து கிளிக் பண்ணிட்டு ஜெனரலில் கிளிக் பண்ணி எனபிள் பண்ணுங்கள். கீழே வந்து உங்களுக்கு பார் வந்து ஆட் ஆயிடுச்சு. உங்களுக்கு ப்ளே ஆகிட்டு இருக்கு, உங்களுக்கு தெரியும். அதுக்கடுத்து உள்ள பாரை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஆட் பண்ண பார் மேலே ஒரு பிளாக் கலரில் ஓவர்லே பார்டர் வந்து ஆட் பண்ணலாம். அதுக்கு தான் அது ரெண்டாவது பார். அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஜெனரலில் கிளிக் பண்ணி இதை வந்து எனபிள் பண்ணுங்கள். மேலே பிளாக் கலரில் ஓவர்லே வந்து ஆட் ஆகிருக்கும் அந்த பார்ஸ் மேலே. இதையும் க்ளோஸ் பண்ணிங்க. அதுக்கடுத்து இமேஜை வந்து கிளிக் பண்ணுங்கள். பார்ஸு கீழே உள்ள இமேஜ் வந்து கிளிக் பண்ணுங்கள். இது மேலே உள்ள டெக்ஸ்ட்டு அதை வந்து ஆட் பண்ணலாம். அதுக்கு இமேஜ்ன்றதை கிளிக் பண்ணிட்டு கஸ்டமைஸ் உள்ள பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பிக் இமேஜ்ன்றதை கிளிக் பண்ணி அந்த டெக்ஸ்ட் மெசேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நீங்கள் ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இதை வந்து டிஃபால்ட்டாக இப்போ வந்து எனபிள் பண்ணி காட்டியிருக்கேன் உங்களுக்கு. நீங்கள் வேறு எதாவது ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து காம்போசிஷன் ஒன்று கீழே உள்ள பார்ட்டிகல்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஜெனரலில் கிளிக் பண்ணி இதை வந்து எனபிள் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்ட்டிகல்ஸ் வந்து இப்போ எனபிள் ஆகிருக்கும். அதேமாதிரி இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ரெண்டாவது பார்ட்டிகல்ஸ் வந்து உங்களுக்கு எனபிளில் தான் இருக்குது. அதனால் அதை விட்டுருங்க. லாஸ்ட்டாக உங்களுக்கு டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கீழே திரு கிரியேஷன் இருக்கும். இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்பியரன்ஸ்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் சைடில் திரு கிரியேஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி இந்த இடத்துல உங்களோட நேம் வந்து டைப் பண்ணிக்கங்க. நான் என்னோடய நேம் வந்து வச்சுட்டு நான் ஓகே கொடுத்துறேன். டன் கொடுத்தலாம். க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அப்பியரன்ஸையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். பேக் வந்து பார்க்கலாம். இப்போ நம்மளோட ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட டெம்ப்ளேட் வந்து கஸ்டமைஸ் பண்ணியாச்சு. இந்த பார்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, பார்ஸில் பிளாக் கலரில் ஓவர்லே ஆட் பண்ணியிருக்கோம். இதை வந்து உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த பென்சில் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பார்ஸை வந்து தேவையில்லை அப்படின்னு நினச்சின்னா ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லை அந்த பாரில் வந்து ஓவர்லே கலர் வந்து வேறு நீங்கள் சேஞ்ச் பண்ண நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். செகண்ட் பார் தான் அது. செகண்ட் பார்ஸை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். சைடில் கிளிக் பண்ணிட்டு கீழே வாங்க. இதில் கலர் ஃப்ரம் கலர் 2 அப்படின்னு இருக்கும். இது ரெண்டையுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அல்லது கலர் ஃப்ரம்மை மட்டும் சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிரேடியன்ட் மாதிரி இருக்கும். கலர் ஃப்ரம் வந்து கிளிக் பண்ணிட்டு கலர் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் மட்டும் தான் இருக்கும். கீழே வாங்க. இதில் ஃபஸ்ட் ஆப்ஷனாக ஒயிட்டு கொண்டு வந்துருங்க. ஒயிட்டு கொண்டு வந்துட்டு மேலே பாருங்கள், உங்களுக்கு கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். இதில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நான் இந்த கலர் செலக்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கார்னரில் மட்டும் உங்களுக்கு கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கலர் 2 வந்து செலக்ட் பண்ணுறேன். அதே மாதிரி கீழே வாங்க. இதையும் ஃபஸ்ட் உள்ள ஆப்ஷனும் ஒயிட் கொண்டு வந்துருங்க. உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகிரும். இதில் வந்து நான் க்ரீன் கலர் செலக்ட் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து உங்களுக்கு கிரேடியன்ட் கலரில் சேஞ்ச் ஆகிருக்கும். பேக் வந்து காட்டுறேன். இப்போ உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான கலரில் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். ஃபஸ்ட்டு பார் மட்டும் ஒயிட் கலரில் இருக்கும். அதையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்மளோட டெம்ப்ளேட் வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து உங்கள் கேலரியில் சேவ் பண்ணுறதுக்கு மேலே உள்ள டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கீழே வாங்க. இதில் நீங்கள் ஃபுல் சாங்கை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி எடுக்கிறனாலும் எடுத்துக்கலாம். ஏன்னா அது ப்ரோ வெர்ஷன் தான். இப்போ எனக்கு 30 செகண்ட் போதும். அதனால் எண்டட்டுன்றதை கிளிக் பண்ணிவிட்டு 30 செகண்ட் மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். வச்சுட்டு ஓகே கொடுத்துறேன். கீழே வாங்க. இதில் வந்து எக்ஸ்போர்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிடுங்க.
இது ஃபுல்லாக உங்களுக்கு லோட் ஆகி முடிஞ்சதும் உங்கள் கேலரியில் சேவ் ஆயிரும். நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஸ்டேட்டஸ் வீடியோ வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.